ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏவி. நம்மளோட விஜய் அண்ணா திரும்பியும் ஒரு ஃபயரான ஸ்பீச் ரொம்ப மாசம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, டிவிகேவோட முதல் வருஷம் கம்ப்ளீட் ஆகி 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்றது டிவிகேல நேத்திக்கு நம்ம சென்னைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மகாபலிபுரத்துல வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்ல நடத்தியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட சீஃப் கெஸ்ட் வந்தது யாரு அப்படின்றது பார்த்தோம்னா வந்துட்டு பிரசாந்த் கிஷோர். ஸோ ரொம்பவே ஒரு டாப் ஆஃப் த நியூஸா நேத்திக்கு ஃபுல்லாவே இதுவா தான் இருந்தது. பிரசாந்த் கிஷோர் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இவர் வந்துட்டு டைரக்டா இறங்குறாரு அப்படின்னாக்கா மேபி கண்டிப்பா அந்த கட்சி வந்துட்டு சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு டிவிகேயோட விஜய் அண்ணா கூட வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இல்லாம அவர் ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, அடுத்த வருஷம் டிவிகே கட்சி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும், அதுக்கு நான் வந்துட்டு உறுதி அளிக்கிறேன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காரு. ஸோ இது வேற லெவல் ஒரு நியூஸா வந்துட்டு இந்திய அளவுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி இந்த டிவிகேல விஜயனோட ஸ்பீச் இது எந்த அளவுக்கு ஃபயரா இருந்தது அப்படின்றப்போ டைரக்ட் அட்டாக் தாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன விஷயங்கள் எல்லாம் டிவிகே பத்தி பேசியிருக்காரு, அவர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்றது தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றுக்கு இந்த டிவிக்கோட செகண்ட் ஆனிவர்சரியில என்னதான் நடந்தது, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்றது தான் டீட்டெயிலா கம்ப்ளீட்டா 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம ஊர்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்றது நீங்க வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க முடியும் இந்த சேனல் மூலியமா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, போன வருஷம் 2024 பிப்ரவரி இதே மாசத்துல வந்துட்டு விஜய் அண்ணா வந்து அவரோட கட்சியோட பார்ட்டி நேம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ கட்சி வந்துட்டு தொடங்கிட்டாரு. ஸோ அதோட தொடர்ச்சியா வந்துட்டு ஃபிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவரோட கொள்கை என்ன அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணாரு. அவரோட தலைவர்கள் யார் அப்படின்றதையுமே அனௌன்ஸ் பண்ணாரு. அது தாண்டி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடுமே நடத்திருந்தாரு. அதெல்லாம் வேற லெவல்ல வந்துட்டு பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் போன வருஷம் நடந்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த மாசம் ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்குது இந்த டிவிகே பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கட்சி. ஸோ அதுக்காக வந்து விஜயன் என்ன பண்றாங்கன்னா, ஸோ ஒரு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம், நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக ஒரு பேசுற விஷயமா தான் இந்த கூட்டம் அப்படின்றது அமைக்கப்பட்டது. அது கூடவே 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு சொல்லி 2வது ஆனிவர்சரி நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், அதுக்காகவே ஒரு செலிப்ரேஷனுக்காகவே இந்த ஒரு விஷயம் நடத்தப்பட்டது தான் பேசிக்கா நேற்று நடந்த அந்த டிவிகே பார்ட்டியோட ஃபங்க்ஷனு. இதோட தொடர்ச்சியா வந்துட்டு இது எங்க நடந்தது அப்படின்றது பார்க்கும்போது, சென்னைக்கு கொஞ்சம் வெளியில அவுட்டர்ல இருக்கிற மகாபலிபுரத்துல ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஈவெண்ட் ஹால்ல வந்துட்டு இது நடந்தது. ஸோ இதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னப்போ, இதுல ஒரு 2-3 பேச்சாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு லைலாமணி அவர் கலந்துக்கிட்டாரு. 2வது வந்துட்டு ராஜ்மோகன் அண்ணன் அவருமே வந்துட்டு இதை பத்தி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா நிறைய ஒரு அந்த கட்சியை சம்பந்தப்பட்டவங்க பேசிட்டு இருந்தாங்க. அது கூடவே சீஃப் கெஸ்டா வந்தது பிரசாந்த் கிஷோர். அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா அவருமே வந்துட்டு இப்போ ரீசெண்டா டிவிகேல சேர்ந்திருக்காரு. அவரோட ஸ்பீச்சுமே அதுல இருந்தது. எதுக்காக அவர் சேர்ந்தாரு டிவிகே அப்படின்றது ஒரு விஷயமும் அதுல வந்துட்டு அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவலா நம்மளோட அண்ணன் விஜய் அண்ணனும் இதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிற நேரத்துல ஸ்டார்டிங்கா நம்ம விஜய் அண்ணன் என்ன பேசினார் அப்படின்றது நம்ம சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். அவர் எடுத்ததுமே ஒரு டைரக்ட் அட்டாக். அது எப்படி மாநாட்டில் அப்படி ஒரு டைரக்டா பேசினாரோ அதே போலதான் இதுலயுமே பேசியிருந்தாரு. ஸோ ஆஸ் யூஷுவலா எதுக்காக நம்ம இதை கொண்டாடுறோம் அப்படின்ற, எதுக்காக இதை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, அது கூடவே டைரக்டா ஒரு அட்டாக். இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு பணம் எந்த வகையில வரும், எந்த வகையில எடுக்கலாம், எப்படிலாம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், இதை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. தாண்டி மக்களுக்கு வந்துட்டு பெருசா என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யணும், நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைரக்டா ஒரு அட்டாக் கொடுத்துட்டாரு. அது கூடவே இன்னொன்னு ஒரு கமிட்மெண்ட்டும் அதுல வந்து அவர் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட டிவிகே கட்சியில வந்துட்டு கிட்டத்தட்ட அடுத்த ஒரு கூட்டம் ஒன்று சீக்கிரத்துல நடக்க போகுது. அந்த கூட்டம் வந்துட்டு அந்த மாநாடை விடவே பெரிய ஒரு கூட்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். அப்படி என்ன கூட்டம் அப்படின்றப்போ, இந்த பூத் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி எல்லா எலெக்ஷன்லயுமே வந்துட்டு இருப்பாங்க. இவங்க யாரு அப்படின்னாக்கா, இந்த பூத் ஏஜென்சி அப்படின்னு சொல்ல போறவங்க
நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம எலெக்ஷன் போடும்போது ரொம்ப வயசுக்கு முடியாதவங்க, அதுவும் நடக்க முடியாதவங்க, வீட்டை விட்டு வெளியில வர முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஓட்டு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் ஓட்டு இருக்கும்போது அந்தந்த கட்சி, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேல வந்துட்டு அந்த பூத்துக்குன்னு ஒரு 2 3 பேர் இருப்பாங்க, பூத் ஏஜென்சின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டுல இருந்து வெளியில வராதவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு தூக்கிட்டு வர்றதோ, இல்ல ஏதாச்சும் ஒரு வண்டியை வச்சு கூட்டிட்டு வர்றதோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யற ஆட்கள் இருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஒரு பாட்டியை தூக்கிட்டு போயிட்டு ஓட்டு போட வைப்பாங்க. நம்ம சினிமாவில் கூட பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பூத் ஏஜென்சி வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்கும் ஆப்வியஸ்லி எல்லா பூத்லயுமே ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இதை தாண்டி டிவிக்குலையுமே இதை நம்ம கொண்டு வரணும். ஸோ அந்த ஓட்டு கூட நம்ம விடக்கூடாது. ஸோ மக்களுக்காக நம்ம பணி செய்யணும்னா ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 60,000 பிளஸ் 60,000க்கும் மேல வந்துட்டு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன், 60,000க்கும் மேல வந்துட்டு பூத்துகள் இருக்கு. அந்த ஒரு பூத்துகளுக்கு பூத் ஏஜென்சியை வந்துட்டு நம்ம வந்து நிர்ணயிக்கணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா பூத்துலையுமே நம்மளோட ஆட்கள் இருக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த இதுலையுமே சலிச்சது இல்லை நம்ம டிவிகே பார்ட்டி அப்படின்றது இது மக்களுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. ஸோ இது கூடிய சீக்கிரத்துல இந்த பூத் ஏஜென்சி அப்படின்ற சொல்லப்படுற இந்த கூட்டம் இந்த 60,000 பூத்துக்கு தேவையான ஆட்களை வந்துட்டு நாங்க செலக்ட் பண்ணுவோம். அந்த கூட்டம் மாநாட விட இன்னும் பயங்கரமா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம்னு இருக்கும் இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா ஒரு பிளான் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2வது ஆண்டுல இந்த ஒரு விஷயம் மிக பெருசா நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷனும் கமிட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. ஸோ அடுத்த ஒரு ஸ்பீச் விஜய் அண்ணன் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நம்மளோட பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாரு. இதுதான் ரொம்ப டாப் ஆஃப் த நியூஸா வந்துட்டு அந்த ஒரு கூட்டத்திலேயே மாறிச்சு. என்ன அப்படின்னாக்கா முதல்ல நம்ம பிரசாந்த் கிஷோர் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்துட்டு பேசிக்கா ஒரே லைன்ல சொல்லணும்னா அவர் எலெக்ஷனை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுவார். யார் ஜெயிக்கணும், யார் என்ன பண்ணா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த கட்சிக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. மக்களோட கருத்தை வந்துட்டு அந்த கட்சிக்கு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது உள்வாங்குவாங்க. அந்த உள்வாங்கினது படி கட்சிக்கு அட்வைஸ் பண்ணி கட்சியை ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரு பேசிக்கான வேலையை இவர் பண்ணுவாரு. ஸோ இதனால ஏகப்பட்ட கோடி கணக்கில் கூட பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரசாந்த் கிஷோர் இருக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் வந்துட்டு இவர் ஜெயிக்க வச்சிருக்காரு அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி நம்மளோட மோடிஜி இருக்காரு இல்லையா, பிரைம் மினிஸ்டர், அவரையுமே வந்துட்டு இவர் தான் பிரசாந்த் கிஷோர் தான் ஒன் ஆஃப் த ரீசனா வந்துட்டு ஜெயிச்சதுக்கான ஒரு காரணம். பிரசாந்த் கிஷோர் மோடி ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கூட சொல்லலாம். ஸோ 2வது வந்துட்டு டிஎம்கே ஆப்வியஸ்லி போன வருஷம் பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி டிஎம்கேவுமே வந்துட்டு இப்போ ஜெயிச்சு இருக்காங்க. அது கூடவே நிறைய பார்ட்டிகள் இவர் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா 99% அந்த கட்சி ஜெயிச்சிடும். நடுவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி மட்டும்தான் தோத்துச்சுன்னு நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் சப்போர்ட் பண்ணி. பட் லிட்ரலி அவர் சேர்ந்துட்டார் ஒரு கட்சிக்குள்ளனா அது எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வச்சிருவார். அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெஷலே அவர்கிட்ட. ஸோ இந்த வாட்டி பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாருன்னா விஜய் அண்ணா கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ ஜாயின் பண்ணதுல இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி கட்சி கூட இருக்கு பிரசாந்த் கிஷோருக்கு, அதுதான் வந்துட்டு ஜான் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அவரே வந்து 2022ல ஒரு கட்சியில வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதோட தொழிற்சா இப்ப டிவிகேக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி தான் நேத்திக்கு அந்த ஒரு கூட்டத்துல சென்னையில பேசினாரு. என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா அவர் தோனியை வந்துட்டு எக்ஸாம்பிளா வச்சா பேசினாரு. என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் தோனியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே போல நாளைக்கு டிவிக்கு ஜெயிச்சது அப்படின்னாக்கா என்ன வந்துட்டு தோனியோட ஃபேமஸா நீங்க பாப்பீங்க. ஸோ டெஃபினட்டா சொல்றேன் நான், கண்டிப்பா அடுத்த வருஷம் டிவிகே விஜய் பார்ட்டி வந்துட்டு டெஃபினட்டா அடுத்த வருஷம் ஜெயிக்க போகுது எலெக்ஷன்ல, இதை நான் வந்து கமிட் பண்றேன்னு சொல்லி ஒரு உறுதி வேற கொடுத்துட்டாரு. பேசிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பிரசாந்த் கிஷோரோட வேற யாராவது வந்துட்டு அவங்களோட ஆபீஸ்லயோ இல்ல அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் வேற யாராவது வந்து சொன்னா கூட இது பெருசா வந்துட்டு ஒரு பூம் ஆகாது. பட் இந்த ஸ்டேஜ்ல பிரசாந்த் கிஷோரே வந்துட்டு டைரக்டா வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னாக்கா அப்போ அவர் எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா அதை வந்துட்டு செயல்படுத்துவார் அப்படின்றது நமக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா 99% அவர் சேர்ந்த எல்லா கட்சியுமே ஜெயிச்சிருக்கு. இப்போ இவர் டைரக்டா வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ அப்போ அவர் விஜய் ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணுவார் அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய ஒரு
ஒரு கிரேஸாவே இருக்கு எல்லாருக்குமே. ஸோ பிரசாந்த் கிஷோரே அவர் வாயால ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, ஸோ அப்போ அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் விஜய் ஜெயிக்கிறது வந்துட்டு அதிக பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சி மக்களுமே மற்ற சப்போர்ட்டர்ஸுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் டாப் ஆஃப் த நியூஸா இன்னைக்கு இந்தியா முழுக்க பிரசாந்த் கிஷோர் சப்போஸ் டு டிவிகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதுதான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தார். அவர் கொடுத்தது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னார். இதே போல அடுத்த வருஷம் டிவிகே ஜெயிச்சதுக்கு அப்புறமா வெற்றி கூட்டம் அப்படின்றது ஒண்ணு நீங்க நடத்துனீங்கன்னா, இப்போ நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், அடுத்த வருஷம் இதுக்காகவே நான் தமிழ் கத்துக்கிட்டு வந்து உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் தமிழ்ல பேசுவேன். அப்படி நான் தமிழ்ல பேசும்போது இந்த ஊரு தோனி எப்படி உங்களுக்கு ஃபேமஸா இருக்காங்களோ அதுக்கு அதோட தாண்டி நான் வந்துட்டு தோனியை விடவே ஃபேமஸ் ஆகுவேன் விஜயை நான் ஜெயிக்க வச்சுட்டேன்னா. ஸோ அதனாலேயே வந்துட்டு விஜய் அடுத்த வருஷம் டெஃபினட்டா சிஎம் ஆவாரு, அடுத்த எலெக்ஷனை ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதோட தொடர்ச்சி அந்த அரங்கமே பயங்கரமா வந்துட்டு என்கரேஜ் ஆகிருக்கு, சேர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்கா நேற்றுக்கு விஜய் அண்ணா வந்துட்டு நடத்தின கூட்டத்தினுக்கான விஷயங்கள். அது கூடவே பேசின சில விஷயங்களுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோர் அவர் வந்துட்டு சேர்ந்தாருன்னா 99% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தாண்டி உங்களோட கருத்து விஜய் அண்ணா டிவிகே பத்தி உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா ரொம்ப காலமா ஆண்டுகிட்டு வர ஏடிஎம்கே டிஎம்கேவும் தாண்டி டிவிகே அரசா மாறுமா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஃபேக்ட்ன்ற ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ன்றது மக்கள் கையில நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. அந்த நம்ம கையில நம்ம இருக்கும்போது அந்த முடிவுகள் நமக்கு சில விஷயமாவது அதை பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. டிவிகே பார்ட்டி அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றது. ஸோ உங்களோட கமெண்ட்டை படிக்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டிவிகேல 2வது தொடக்க விழாவில் என்ன நடந்தது அப்படின்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.